வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதியோட மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை உங்களுடைய தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் இதுதான். இந்த வருஷப்படி போகும்போது எல்லா தகவல்களும் மனசுல ஈஸியா பதியும். முதல்ல நம்ம முக்கியமான தேசிய முயற்சிகள் பத்தி பார்க்கலாம். அதாவது அரசாங்கத்தோட சில முக்கியமான புதிய திட்டங்கள் என்ன, அதுல இருந்து தேர்வுகள்ல எப்படி கேள்விகள் வரலாம்னு கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். நம்மளோட முதல் டாபிக் விஸ்வசூத்ரா. கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது வெறும் ஒரு திட்டம் மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட பாரம்பரிய கைத்தறி நெசவு கலைய உலக அளவுல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய முயற்சி இது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்களை பாருங்களேன். வோக்கல் ஃபார் லோக்கல்ங்கிற வார்த்தைய நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதுதான் இந்த 5F வேல்யூ செயின். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விவசாயி நிலத்துல விளைவிக்கிற பருத்தி எப்படி ஒரு ஃபாரின் ஃபேஷன் ஷோ வரைக்கும் போகுதுங்கிற முழு பயணத்தையும் இது சொல்லுது. ஃபார்ம், ஃபைபர், ஃபேக்டரி, ஃபேஷன், ஃபாரின், இந்த அஞ்சையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம உயிர் நாடியான நதிகளை பாதுகாக்க கொண்டு வந்திருக்கிற நதிப்படுகை மேலாண்மை திட்டம். இது சும்மா ஆறுகளை சுத்தம் பண்றது மட்டும் இல்ல, வெள்ளத்தை கட்டுப்படுத்துறது, பாசன வசதியை அதிகப்படுத்துறதுன்னு பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. அடேங்க அப்பா, இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகைய பாருங்க. 2183 கோடி ரூபாய். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, நம்ம நீர்வளங்களை பாதுகாக்கிறதுல அரசாங்கம் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு காட்டுறதுக்கான ஒரு தெளிவான அடையாளம். சரி, அடுத்ததா உலக அரங்கில் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாப்போம். நம்ம வெளியுறவு கொள்கையில நடந்த சில முக்கியமான விஷயங்களை இப்ப அலசலாம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த ROLs ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜியோபொலிட்டிக்கல் மூவ். அதாவது இது ஒரு குடுக்கல் வாங்கல் மாதிரி தான். ரஷ்யாவோட ஆர்க்டிக் துறைமுகங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பதிலா நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியில் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாம செய்வோம். இது நம்ம ராணுவத்தோட வலிமையை உலக அளவுல இன்னும் அதிகமாக்கும். அடுத்ததா AZEC, அதாவது ஆசியா ஜீரோ எமிஷன் கம்யூனிட்டி. இந்த கூட்டத்துல இந்தியா கலந்துகிட்டது காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்துல நம்மளோட முக்கியத்துவத்தை மறுபடியும் உறுதி செஞ்சிருக்கு. இது எரிசக்தி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சர்வதேச நிகழ்வுங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பக்கம் போலாம். அறிவியல் உலகத்துல இந்தியா செஞ்சிருக்க ஒரு பெரிய சாதனையை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது நம்ம எதிர்காலத்தை மாத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்புன்னே சொல்லலாம். இதோ ஜீனோம் இந்தியா திட்டம். நம்ம நாட்டுல இருக்கிற 140 கோடி மக்களோட மரபணு ரகசியங்களை ஒரு மேப் மாதிரி உருவாக்குற ஒரு பிரம்மாண்டமான முயற்சி இது. இதனால எதிர்கால மருத்துவத்துறையில ஒரு புரட்சியே நடக்க போகுது. உங்களால நம்ப முடியுதா? இந்த திட்டம் மூலமா 129 மில்லியனுக்கும் மேல, அதாவது கிட்டத்தட்ட 13 கோடி வெவ்வேறு மரபணு மாறுபாடுகளை நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய டேட்டா கடல். ஆனா இங்க தான் அசலான விஷயம் இருக்கு. அந்த 13 கோடியில 4.4 கோடி மாறுபாடுகள் உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல, இந்தியர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமேல் ஒவ்வொரு இந்தியருக்கும் தகுந்த மாதிரி பிரத்யேகமான மருந்துகளை நம்மால உருவாக்க முடியும். இது மருத்துவ உலகத்துல ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். ஓகே, இப்போ நம்ம கவனத்தை மாநிலங்கள் பக்கம் திருப்போம். நம்ம நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்கிற சில முக்கியமான நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். தங்கம், ஆந்திராவோட ஜொன்னகிரியில இந்தியாவோட முதல் பெரிய தனித்தார் தங்கச் சுரங்கம் செயல்பட தொடங்கியிருக்கு. இது நம்ம நாட்டோட சுரங்கத்துறையில ஒரு புது அத்தியாயம்னே சொல்லலாம். இதோட உற்பத்தி திறனை பாருங்க. வருஷத்துக்கு 750 கிலோ தங்கம், மொத்தமா 13 டன்னுக்கும் அதிகமான தங்கம் அங்க இருக்குன்னு மதிப்பிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பஞ்சாப்ல மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு புதிய கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே புனித நூல்களை யாராவது அவமதிச்சா, அது நேர்லையா இருந்தாலும் சரி, இல்ல சோஷியல் மீடியாவிலையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவோட சிலிக்கான் வேலி கனவுல ஒடிசா ஒரு முக்கியமான படியே எடுத்து வச்சிருக்கு. நாட்டோட முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி யூனிட் மற்றும் அட்வான்ஸ்டு 3D சிப் பேக்கேஜிங் யூனிட் ரெண்டையும் கொண்ட ஒரே மாநிலமா ஒடிசா உருவாக போகுது. கடைசியா விவசாயத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆச்சரியமான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வரை சில சுவாரஸ்யமான செய்திகளை பார்ப்போம். இந்த சந்தை தலையீடு திட்டம் விவசாயிகளோட ஒரு பாதுகாவலன் மாதிரி. அதிக விளைச்சல் வந்து விலை ரொம்ப குறையும் போது அரசாங்கமே நேரடியா வந்து விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்யும். உதாரணமா, உத்தரப்பிரதேசத்துல உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு கிலோவுக்கு 6.5 ரூபாய் தர்றதா அரசு சொல்லிருக்கு. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கு.
அமெரிக்காவுல ஒரு ஏரிக்கு அடியில 9000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வேட்டையாடின ஒரு இடம் அப்படியே முழுசா கிடைச்சிருக்கு. இது தண்ணிக்கு அடியில உறைஞ்சு போன ஒரு வரலாறுன்னே சொல்லலாம். சரி, இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒரு குயிக் ரீகேப் பண்ணிரலாமா? தேர்வு எழுத போறவங்களுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகள் இதோ. ஓகே, குயிக் ரீகேப். விஸ்வசூத்ரான்னா என்ன? டெக்ஸ்டைல்ஸ். ரேலோஸ், இந்தியா ரஷ்யா. ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட், ஜெனடிக் மேப்பிங். ஜொன்னகிரி மைன், ஆந்திரா கோல்ட். பஞ்சாப் சட்டம், ஆயுள் தண்டனை. MIS, விவசாயிகளுக்கு விலை ஆதரவு. இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எக்ஸாம்ல சூப்பரா பண்ணிடலாம். முடிவா உங்ககிட்ட ஒரு கேள்வி. மரபணு வரைபடமா இல்ல செமிகண்டக்டர் டெக்னாலஜியா? இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள்ல எது இந்தியாவோட அடுத்த 10 வருஷ வளர்ச்சிய தீர்மானிக்கிற சக்தியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. நாம மீண்டும் அடுத்த பகுதியில சந்திக்கலாம். நன்றி.